ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதிமுகவின் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துல என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம், ஆனா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப பேசியிருக்கிறாரு. ஆனா கூட்டணி அறிவிப்பின் போது எடப்பாடியார் தலைமையில கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தாரு. இரண்டுக்கும் ஏன் இவ்வளவு முரண் சார்? இப்போ இதுல என்ன முரண்பாடு? எங்கள் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மேலும் மேலும் அந்த கருத்தை பலவீனமாக்கி விடக்கூடாது. மிக தெளிவாக திரு எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிட்டு விட்டார். கூட்டணியில் தொடர்கிறோம், கூட்டணி ஆட்சி இல்லை என்பதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இல்ல சார், இப்ப நீங்க என்ன முரண்னு கேட்டீங்க. என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம்ங்கிறது ஒண்ணு, கூட்டணி ஆட்சி நடக்குது, ரெண்டுமே வேற வேற தானே? ஆமா, அதாவது என்டிஏ கூட்டணி என்பது இந்தியா முழுவதுக்குமான ஒரு கூட்டணி. ஒன்று இந்தியா கூட்டணி, மற்றொன்று என்டிஏ கூட்டணி. இந்த இரண்டு கூட்டணிகள் தான் தேர்தல் நேரத்திலே போட்டியிட்டது. ஒரு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஆதரவாளையை திரட்டியது. அதுல என்டிஏ கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேஜர் பார்ட்னராக இருக்கிறது. இதுதான் முக்கியம். ஆக தெளிவுபடுத்தி இருக்கிறார் உள்துறை அமைச்சரை மோடி அவர்களுடைய தலைமையிலே இந்தியா முழுவதுமான கூட்டணி தொடர்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரத்திலேயே திரு எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லிவிட்டார். இதைத்தான் இந்த பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சித்து வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் வெளிநடப்பு செய்திருக்கிற பத்திரிகையாளர்கள் இருக்கிற தெளிவுபட குறிப்பிட்டு விட்டார். அதே கருத்து தான் கட்சியினுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும். சரி, இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு இப்ப இதுதான் அப்படிங்கிறது புரியுது. ஆனா அன்றைய தினம் அமித்ஷா அன்னைக்கு பேசும்போதே சொல்லியிருந்தாரு, தமிழகத்துல எடப்பாடியார் தலைமையில கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அப்போது ஒரே மேடையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாங்க. அன்றைய தினமே மறுத்திருக்கலாமே. இன்றைய பொதுச் செயலாளருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி திரு வைகை செல்வன். பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் பேச்சு குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். ஆனால் 2026 தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கூட்டணி அமைத்திருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை சில நாட்களுக்கு முன்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அறிவித்திருந்தார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உடன் இருந்தார்கள். செய்தியாளர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஆட்சி நடக்குமா என்ற கேள்வியை எழுப்பிய போது அப்போது அமித்ஷா கூறிய பதில், தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் பேசியதாக கூறியிருந்தார். 2026 தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கிறது. கூட்டணி அறிவிப்பின் போது ஜி ஹம் சாத் மே சர்க்கார் பனாயேங்கே என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். அதற்கு இணைந்து கூட்டணி ஆட்சி என்றுதான் தமிழ் மொழியில் பொருள். அமித்ஷா அப்போது என்ன பேசியிருந்தார் என்பதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்களா சார்? एडीएमके और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या? सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एडप्पाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. एडीएमके और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या? सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एडप्पाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில்தான் கூட்டணி ஆட்சி என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். அதனை பார்த்தோம். தற்போது பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே கூட்டணி ஆட்சி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம்.
கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.